இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கூலாய் ஜொகூர்பாரு வழித்தடத்திற்கான ஒரு சிறப்பு ரயில் சேவை அடுத்த ஆண்டில் அறிமுகம். கூலாய் ஜொகூர்பாரு வழித்தடத்திற்கான ஒரு சிறப்பு ரயில் சேவை அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் அறிமுகப்படுத்தப்படும். புதிய ரயில்களுக்கு சேவை காத்திருக்கும் காலகட்டத்தில் கெமாஸ் மற்றும் ஜொகூர்பாருவிற்கு இடையில் இதற்கு முன்னர் ஷட்டில் ரயில் சேவையாக இயங்கி வந்த தற்போதுள்ள ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி இச்சேவை மேற்கொள்ளப்படவிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். பயணிகளுக்கான ரயில் பெட்டியை பெற நாங்கள் முயற்சிக்கிறோம். ஆனால் புதிய ரயில் பெட்டிக்காக நாங்கள் காத்திருக்கும் போது கெமாஸ் மற்றும் ஜொகூர்பாரு இடையே பயணிகள் சேவைகளை வழங்கி வரும் தற்போதைய பெட்டிகளை மேம்படுத்துவோம். எனவே இந்த அனைத்து பெட்டிகளும் சரியான முறையில் பயன்படுத்தப்படும் என்றார் அவர். சுமார் 20 நிமிடங்கள் பயண நேரத்தை கொண்ட 16 முறை ரயில் சேவையாக அது அமையும் என்று அந்தோனி லோக் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட வழித்தடத்தில் உள்ள பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு பொது போக்குவரத்து பயன்படுத்த இச்சேவை ஊக்குவிப்பதாக, நெரிசலையும் தனிப்பட்ட வாகனங்களை சார்ந்திருப்பதையும் குறைக்கும் என்றும் அவர் கூறினார். போலீஸ் நிலையத்திற்கு செல்லும் பொதுமக்கள் முறையான உடை அணிய வேண்டும். புகார் அளிக்க போலீஸ் நிலையத்திற்குள் செல்லும் போது முறையான உடை அணிய வேண்டியதன் அவசியத்தை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று டத்தோ சைஃபுதீன் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் சம்பந்தப்பட்ட நபர் பரிந்துரைக்கப்பட்ட முறையான ஆடை விதிமுறையை பின்பற்றாவிட்டாலும் போலீஸ் அவரின் புகாரை ஏற்றுக்கொள்ளும். ஏனெனில் புகாரை பெறுவது உட்பட உதவி தேவைப்படும் பொதுமக்கள் உதவுவது ஏனெனில் முன்னுரிமை அவர்களுக்கு என அவர் தெரிவித்தார். போலீசின் முக்கிய வேலை என்ன? புகாரை பெறுவது. அது அவர்களின் வேலை. நிலைமை என்ன? எவ்வாறு இருந்தாலும் புகாரை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், ஒரு சுற்றறிக்கை இருக்கிறதா? உள்ளது. இந்த சுற்றறிக்கை தான் நமக்கு வழிகாட்டி என்றார் அவர். கடந்த திங்கட்கிழமை ஆடை குறியீட்டை மீறியதற்காக பெண் ஒருவர் போலீஸ் நிலைய வளாகத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படாத சம்பவம் குறித்து அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். புடி 95 கட்டம் கட்டமாக விலையை நிர்ணயிப்பது ஆக்கப்பூர்வமற்ற உதவித்தொகை அமலாக்கமாகும். அமீர் ஹம்சா. புடி மடானி ரோன் 95 புடி 95 திட்டத்தின் கீழ் 300 லிட்டர் ஒதுக்கீடு தீர்ந்த பிறகு ரோன் 95 விலையை 2 ரிங்கெட் 10 சென்ட் அல்லது 2 ரிங்கெட் 30 சென்ட் என்று கட்டம் கட்டமாக நிர்ணயிப்பது ஆக்கப்பூர்வமற்ற உதவித்தொகை அமலாக்கமாக அமையும் என்று அரசாங்கம் கருதுகிறது. இது உதவித்தொகை கசிவின் அதிகரிப்பிற்கு வழிவகுப்பதோடு அரசாங்க நிதிநிலையை வலுப்படுத்த உதவாது என்று இரண்டாவது நிதி அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் கூறினார். புடி 95க்காக பயன்பாட்டை அரசாங்கம் தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கும் என்றும் அதன் குறிப்பிட்ட வரம்பை அவ்வப்போது மறு மதிப்பீடு செய்யும் என்றும் டத்தோ ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் கூறினார். மக்களுக்கு நன்மை அளிக்கவும் நாட்டின் நிதி நிலைத்தன்மைக்கும் இலக்கிடப்பட்ட ரோன் 95 உதவித்தொகை கொள்கை தொடர்ந்து ஆராய்ந்து வலுப்படுத்தப்படுவதை உறுதி செய்ய இது உதவும் என்றார் டத்தோ ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான். 2 ரிங்கெட் 10 சென்ட் அல்லது 2 ரிங்கெட் 30 சென்ட் போன்ற கட்டம் கட்டமாக விலையை நிர்ணயிப்பதை காட்டிலும் முதல் 300 லிட்டருக்கு 1 ரிங்கெட் 99 சென்னும் அதற்கு மேற்பட்ட பயன்பாட்டிற்கு மிதவை விலையான 2 ரிங்கெட் 60 சென்னும் அமல்படுத்துவதற்கான அவசியம் குறித்து செனட்டர் டத்தோ அப்துல் ஹலீம் சுலைமான் எழுப்பிய கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்தார். தவறான மத போதனைகளை பரப்பும் இயக்கம் நாட்டில் இருப்பதாக கூறப்படுவதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். தென்கொரியாவை சேர்ந்த ஒரு தவறான மத போதனைகளை பரப்பும் இயக்கம் நாட்டில் இருப்பதாக கூறப்படும் விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்க பெலிஸ் முஃப்தி டத்தோ டாக்டர் முகமது அஸ்ரி ஜைனுல் அபிதின் முன்வர வேண்டும் என்று டத்தோ ஸ்ரீ சைஃபுதீன் நசுதியோன் இஸ்மாயில் வலியுறுத்தினார். சட்டத்தின் அடிப்படையில் உடனடி விசாரணை மேற்கொள்ள அமலாக்க தரப்பினருக்கு தகவல்களை வழங்குவது அக்குற்றச்சாட்டுகளை முன்வைத்த தரப்பினரின் கடமை என்றும் அவர் கூறினார். குறிப்பிடப்பட்டது போல தகவல்கள் தம்மிடம் இருந்தால் அமலாக்க அதிகாரிகளுக்கு முழுமையான தகவல்களை வழங்க நான் முதலில் டாக்டர் மசாரியை அழைக்கிறேன். இதுபோன்ற சம்பவம் இருப்பதாக கூறும் தரப்பினர் அமலாக்க அதிகாரிகளான போலீசாரிடம் தகவல்களை வழங்க முன்வர வேண்டியது அவர்களின் கடமையாகும். போலீசில் குறிப்பாக சிறப்பு கிளையில் எங்களுக்கு ஒரு பிரிவு உள்ளது. தவறான மத போதனைகள் பற்றிய அத்தியாயங்கள் கொண்ட சிறப்பு பிரிவாகும் என்றார் அவர். அனைத்து மதங்களையும் உள்ளடக்கி தவறான மத போதனைகள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க அரசு மலேசிய போலீஸ் படையின் சிறப்பு கிளை ஒரு சிறப்பு பிரிவை கொண்டுள்ளதாக சைஃபுதீன் நசுதியோன் தெரிவித்தார்.
சயிட் சாடிக் விடுவிப்பு தொடர்பிலான அரசு மேல்முறையீடு குறித்து இன்று செவிமடுப்பு. பெர்ஜத்து கட்சியின் இளைஞர் பிரிவு அர்மனாவின் நிதி தொடர்பான நம்பிக்கை மோசடி குறித்து சொத்து குவிப்பு, கள்ளப்பண பரிமாற்றம் ஆகிய குற்றச்சாட்டுகளில் இருந்து மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சயிட் சாடிக் சயிட் அப்துல் ரஹ்மானை விடுவித்தது தொடர்பிலான அரசு தரப்பின் இறுதி மேல்முறையீடு குறித்து இன்று கூட்டரசு நீதிமன்றத்தில் செவிமடுக்கப்பட்டது. இன்று காலை மணி 9:30 அளவில் தொடங்கிய வழக்கு விசாரணையில் 3 நீதிபதிகள் கொண்ட குழுவிற்கு மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் டத்தோ அபுபக்கர் ஜாயிஸ் தலைமையேற்றார். இன்று காலை மணி 8:26 அளவில் 2 ஆதரவாளர்கள் மற்றும் பெற்றோருடன் 33 வயதுடைய சயிட் சாடிக் நீதிமன்றத்திற்கு வருகை புரிந்தார். நாளை வரை 2 நாட்களுக்கு இந்த வழக்கு விசாரணை தொடரப்படுகிறது. கடந்த 2023 ஆண்டு நவம்பர் 9 உயர்நீதிமன்றம் வழங்கிய 7 ஆண்டுகள் சிறை தண்டனை, 2 பிரம்படி மற்றும் 1 கோடி ரிங்கெட் அபராதத்தை ரத்து செய்ய சயிட் சாடிக் செய்த மேல்முறையீட்டிற்கு அனுமதி அளித்து கடந்த ஜூன் 25 மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவரை விடுவித்து விடுதலை செய்தது. அத்தீர்ப்பிற்கு மறுநாள் அதை எதிர்த்து தேசிய சட்டத்துறை கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. மலாக்காவில் 3 சுட்டுக்கொலை, போலீஸ் முழு விசாரணையை நடத்தும். மலாக்கா டூரியான் துங்காலில் நடந்த கடந்த நவம்பர் 24 3 ஆடவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகளிடம் இருந்து உட்பட அனைத்து ஆதாரங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் போலீஸ் முழுமையான விசாரணையை மேற்கொள்ளும். பரவலாக பகிரப்பட்ட குரல் பதிவு உட்பட குடும்ப உறுப்பினர்கள், வழக்கறிஞர்கள் மூலம் சமர்ப்பித்த அனைத்து தகவல்களும் அல்லது ஆதாரங்களும் விசாரணையில் இணைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் அசதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். முதலில் குடும்பத்தினரே வழக்கறிஞர் மூலம் குரல் பதிவு நடவடிக்கை போன்றவை குறித்து பேசியதாக நான் நம்புகிறேன். மேலும் இதன் மூலமே அந்த நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்தது. குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குனர் டத்தோ எம் குமார் அறிவித்தது போல அது விசாரணை செயற்குழுவில் அதிகாரத்தில் உள்ளது என்று அவர் தெரிவித்தார். விசாரணையின் முடிவை நிர்ணயிப்பதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் வாக்குமூலம் பெறுவது உட்பட நடப்பில் உள்ள செயல்முறைகளின் அடிப்படையில் சிறப்பு விசாரணை குழு பணியாற்றுவதாக டாக்டர் ஸ்ரீ சைஃபுதீன் இன்று புத்ரஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். இயல்பான நடிப்பாலும் மாறுபட்ட குரலாலும் ரசிகர்களை கவர்ந்து வரும் தாஷா கிருஷ்ணகுமார். நடிப்பும் பாவனையும் மட்டும் இன்றி குரலும் கூட ஒரு கலைஞரின் தன்னிகரற்ற திறனை அடையாளப்படுத்தும் என்பதை மெய்ப்பித்துள்ளார் மலேசிய திரையில் வளர்ந்து வரும் நட்சத்திரமான நடிகை தாஷா கிருஷ்ணகுமார். பெண்ணுக்கே உரிய மெல்லிய குரல் தம்மிடையே சற்று மாறுபட்டு கரகரப்பாக நிறைந்ததாக ஒலித்தாலும் அதுவே பின்னாளில் தன்னை சுலபமாக நினைவில் வைத்துக் கொள்வதற்கு ஓர் அடையாளமாகவும் திகழ்வதாக அவர் கூறுகிறார். வணிகவியல் துறையில் பயின்ற இவர் மெத்தே என்ற குறும்படத்தில் ஈஷா என்ற கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் தனது கலையுலக பயணத்தை தொடங்கினார். அது முதல் எவ்வகை கதாபாத்திரமாக இருந்தாலும் அது சிரத்தை எடுத்து தமது கலைத்திறனை முழுமையாக வெளிப்படுத்தி வந்தார். அவரின் பன்முக திறமைகளில் பயனால் பல மேடைகள், தொடர் நாடகங்கள், தமிழ் மற்றும் மலாய் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் இன்று வரை மிளர்ந்து வருவதாக தாஷா கிருஷ்ணகுமார் தெரிவித்தார். பெண்களை முதன்மைப்படுத்தி தயாரிக்கப்படும் திரைப்படங்கள் தற்போது அதிகரித்து வருவதால் கலையுலகின் மீது ஆர்வம் கொண்ட பெண்களுக்கு தற்போது அதிக வாய்ப்புகள் கிட்டுவது குறித்தும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். அடுக்குமாடி குடியிருப்பில் தீ, ஆடவர் பலி. சிகாமுட்டில் உள்ள ஒரு ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பின் 26வது மாடியில் உள்ள ஒரு வீட்டில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 38 வயதுடைய உள்நாட்டு ஆடவர் ஒருவர் உயிரிழந்தார். சம்பந்தப்பட்ட ஆடவரின் உடல் முழுவதும் தீக்காயங்களுடன் அவ்வீட்டில் கண்டெடுக்கப்பட்டதாக கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையின் நடவடிக்கை மையம் BGO இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை சுகாதார அமைச்சின் மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இதனிடையே அங்குள்ள குடியிருப்பாளர்கள் வழக்கம் போல தங்களின் தினசரி நடவடிக்கைகளை மேற்கொள்வது இன்று காலை அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட கண்ணோட்டத்தில் தெரிய வந்தது. மேலும் ஊடகவியலாளர்கள் சம்பந்தப்பட்ட ஆடம்பர குடியிருப்பு பகுதிக்குள் நுழைய அனுமதி வழங்கப்படவில்லை. இரவு மணி 8:46 அளவில் இச்சம்பவம் குறித்து தீயணைப்பு படையினருக்கு தகவல் கிடைத்த நிலையில் ஸ்ரீ ஹர்தமாஸ், மெஞ்சலரா, செந்தூல் மற்றும் தாமன்துன் டாக்டர் இஸ்மாயில் தீயணைப்பு நிலையங்களின் உறுப்பினர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கட்டிடத்தின் தீ தடுப்பு அமைப்பு செயல்படாததால் தீயை அணைக்கும் முயற்சியில் சிக்கல் ஏற்பட்ட வேளையில் அதிகாலை மணி 2:03 தீ முற்றிலும் அணைக்கப்பட்டது. சட்டவிரோதமாக கழிவுகளை அகற்றும் நடவடிக்கை தீவிரமாக கையாளப்பட வேண்டும்.
சட்டவிரோதமாக கழிவுகளை அகற்றும் நடவடிக்கை உறுதியாகவும் தீவிரமாகவும் எந்த சமரசமும் இல்லாமல் கையாளப்பட வேண்டும். இனி எந்த ஒரு கும்பலும் சட்டவிரோதமாக கழிவுகளை அகற்றும் தளங்களை நிறுவுவதை தடுக்க திடக்கழிவு நிர்வகிப்பு மற்றும் பொது துப்புரவு கழகம் SW கார்ப் ஆயுதம் ஏந்திய அமலாக்க குழுவை அமைக்கும் முயற்சியை தமது தரப்பு ஆதரிக்கும் என்று வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் காங்கோர் மிங் தெரிவித்தார். செயலி மற்றும் தொலைபேசி வழி புகார் அளிப்பது உட்பட திடக்கழிவு நிர்வகிப்பை வலுப்படுத்த இந்த ஆண்டு புதிய முயற்சிகள் அறிமுகப்படுத்தப்பட்டதாக காங்கோர் மிங் கூறினார். தற்போது வரை சட்டவிரோதமாக கழிவுகளை அகற்றுவது குறித்து 1400க்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டதாக அவர் விவரித்தார். சட்டம் 672 அமல்படுத்தும் 7 மாநிலங்களில் இந்த ஆண்டு 3634 சட்டவிரோத கழிவு தளங்கள் வெற்றிகரமாக மூடப்பட்டுள்ளன. அப்புறப்படுத்தப்பட்ட கழிவுகளின் அளவு 1530 மெட்ரிக் டன்களாகும். 4268 உளவு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதன் விளைவாக சட்டவிரோதமாக கழிவுகளை அகற்றியதற்காக 22 வழக்குகள் நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளன. மேலும் மொத்தம் 3,85,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். கம்போடிய குடியிருப்பு பகுதியில் விஷவாயுவை பயன்படுத்தியதாக கூறுவதை தாய்லாந்து ராணுவம் மறுத்துள்ளது. பாண்டே மீன்சே மாகாணத்தின் ஓபெய்சுவான் குடியிருப்பு பகுதியில் தாய்லாந்து விஷவாயு பயன்படுத்தியதாக கூறும் கம்போடிய தற்காப்பு அமைச்சின் குற்றச்சாட்டிற்கு தாய்லாந்து ராணுவம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மேலும் அது ஓர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்றும் உண்மைகளை திரிக்கும் முயற்சி என்றும் தாய்லாந்து ராணுவம் கூறியுள்ளது. தனது நாட்டு மக்களுக்கு குழப்பத்தையும் அனைத்துலக ரீதியில் தவறான கண்ணோட்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய தகவல்களை பரப்புவதை புனோம் பெண் நிறுத்த வேண்டும் என்று தாய்லாந்து அரசு ராணுவ பேச்சாளர் மேஜர் ஜெனரல் விந்தாய் சுவாரி தெரிவித்தார். உள்நாட்டு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அடையாளம் காணப்பட்ட இடங்கள் மற்றும் சொத்துகள் உள்ளிட்ட அதன் அனைத்து பதிலடி நடவடிக்கைகளும் ராணுவத்தை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்படுவதாக தாய்லாந்து ராணுவம் விவரித்தது. இதனிடையே தாய்லாந்து விஷவாயுவை பயன்படுத்தியதாக கூறும் கூற்றை ஆதரிக்க உறுதியான ஆதாரமோ அல்லது சுயாதீனமான சரிபார்ப்போ இல்லாத காரணத்தால் அக்குற்றச்சாட்டில் எந்த ஒரு அடிப்படையும் இல்லை என்றும் விந்தாய் குறிப்பிட்டுள்ளார். பெஸ் நகரில் 2 கட்டிடங்கள் இடிந்து விழுந்த சம்பவத்தில் குறைந்தது 22 பேர் பலி. மொராக்கோவில் பெஸ் நகரில் 2 கட்டிடங்கள் இடிந்து விழுந்த சம்பவத்தில் குறைந்தது 22 பேர் பலியாகினர். மேலும் 16 பேர் காயமடைந்துள்ள நிலையில் புதன்கிழமை இரவு முழுவதும் மீட்பு பணிகள் தொடரப்பட்டன. அந்த 2 கட்டிடங்களில் ஒன்று காலியாக இருந்தது. மற்றொரு கட்டிடத்தில் இஸ்லாமிய வழக்கப்படி குழந்தை பிறந்த பிறகு நடத்தப்படும் சடங்கு ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. முதற்கட்ட இறப்பு எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதோடு விசாரணையும் தொடங்கப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் ஒருவர் குறிப்பிட்டார். சடங்கு நடத்தப்பட்ட கட்டிடத்தில் 8 குடும்பங்கள் வசித்து வந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர்.